ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமின் தாய் நிறுவனமான மெட்டா தனது வரலாற்றிலேயே மிகப்பெரிய பணி நீக்க நடவடிக்கையை மீண்டும் ஒருமுறை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது. கடந்த 2025 டிசம்பர் நிலவரப்படி மெட்டா நிறுவனத்தில் உலகம் முழுவதும் சுமார் 78,865 பேர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் நிறுவனத்தின் மொத்த ஊழியர்களில் சுமார் 20% பேரை, அதாவது ஏறத்தாழ 16,000 பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய மெட்டா ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நடவடிக்கையின் பின்னணியில் 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. ஒன்று, 2028ஆம் ஆண்டிற்கான AI உட்கட்டமைப்பிற்காக சுமார் $600 பில்லியன் முதலீடு செய்ய மெட்டா திட்டமிட்டுள்ளது. இந்த மிகப்பெரிய செலவை ஈடுகட்ட ஊழியர்களுக்கான ஊதிய செலவை குறைக்க நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இரண்டாவதாக, முன்னதாக பெரிய குழுக்களால் செய்யப்பட்டு வந்த வேலைகளை தற்போது வளர்ந்து வரும் AI கருவிகளின் உதவியுடன் மிக குறைந்த ஆட்களை கொண்டு நேர்த்தியாக செய்து முடிக்க முடியும் என மார்க் ஜுகர்பெர்க் நம்புகிறார். ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதத்தில் மெட்டாவின் ரியாலிட்டி லேப்ஸ் பிரிவில் 10% ஆட்குறைப்பு செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஒட்டுமொத்த நிறுவனத்திற்கும் இந்த 20% பணி நீக்கம் விரிவுபடுத்தப்பட உள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள டெக் வல்லுநர்கள், நிறுவனங்கள் தங்கள் AI சார்ந்த நிறுவனங்களாக மாற்றிக்கொள்ளும் போது சாதாரண திறன் கொண்ட ஊழியர்களின் தேவை குறைந்து வருவது ஒரு கசப்பான உண்மை என்கின்றனர். ஏற்கனவே அமேசான் மற்றும் பிளாக் போன்ற நிறுவனங்களும் இதே பாணியில் ஆட்குறைப்பு செய்து வரும் நிலையில் மெட்டாவின் இந்த அறிவிப்பு IT துறையில் பணிபுரியும் ஊழியர்களிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.